ஹாய் கைஸ், வெல்கம் டு விக்னேஷ் vlog. ஒன்றும் கைஸ், இன்றைக்கி நாங்கள் சேலம் பக்கத்தில் ஒரு தீம் பார்க் போகிறோம். ஸோ இது வந்து ஆஃபீஸ் மீட்டிங் தான். ஆஃபீஸ் மீட்டிங் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ என்ன மாதிரியான ஸ்டாஃப்ஸு, என் மேனேஜர்ஸ் எல்லாமே வராங்க. ஸோ அந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் எப்போவுமே ஆஃபீஸ்லேயே வந்து மீட்டிங் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறதுனால வெளியில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக போகிறோம். ஸோ சேலம் பக்கத்தில் தீம் பார்க்னோடனே சரி அது ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஆனால் அது என்ன தீம் பார்க்குங்கிறது எனக்கு தெரியல, போனால் தான் தெரியும். சேலம் பக்கத்துலன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, ஏன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக காலைல போயிட்டு ஈவினிங்கே ரிட்டன் வர மாதிரி தான் ஐடியா எங்களுக்கு. ஒரு 6 to 7 மணிக்குள்ளே ரிட்டன் வீட்டுக்கு வரணும். ஸோ இன்றைக்கி எப்படியெல்லாம் போகுது, என்னெல்லாம் நடக்குதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். காரு வரப்போகுது, ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கார் ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் வீடியோவை. அந்த ரோடு கொஞ்சம் அப்பா வணக்கம் தலை. எங்கே போகிறோன்னு இவர் சொல்லுவார். சொல்லுங்க ஜி, எங்கே போகிறோம் எங்கே போகிறோன்னு கேட்குறியா? அது எந்த தீம் பார்க்கா? பேர் இருக்குமே, வாட்டர் தீம் பார்க்கு. பேர் பரவச உலகம். பரவசமாக இருக்க போகிறோம் இன்னைக்கு. இன்னும் சொல்லுங்க பரவசமா இருப்பாப்ல. பரவச நிலையில இருப்பாப்ல. பாவாடை கட்டிட்டு சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இதை பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. விவேக் ஆடுவாள்ல, பரவச நிலை அடைஞ்சிட்டாரு சாமிஜி. நீ எதுவும் போட மாட்டேல்ல, ரைட் விட, எனக்கு ஏதாவது சேஃப்டிக்கு இருக்கு. ஆமா சார். முக்கம்பு வழியா போலாம் நம்ம. அப்படின்னா அது சுத்துனா நமக்கு சுத்து இல்ல, எல்லாரும் போய் அங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிறது வந்து எங்க தெரியுமா, இந்த கூட்டு ரோடு இருக்கு மணமேடு. ஆமா, இந்த பாலம் தாண்டி போவோம்ல, அது சுத்து. ஏன்னா முஸ்லிக்கிறாங்க ஒரு கேட்டு போனோம். இருப்பா ஒரு பாட்டு அங்க டோல்கேட்ல இருந்து பிக்கப் பண்றதால அதான் ரூட். கிலோமீட்டர் பார்த்தா இந்த பச்சைக்கடி ஜாஸ்தி, ஆனா டைமிங் படி பார்த்தோம்னா இதுதான் பெஸ்ட். இதெல்லாம் வருமா? பேசுங்க ஜி. நான் போட்டு உனக்காவே வர வைக்கிறேன், நீ பேசு. நான் அதாவது பாலிடிக்ஸ்ல வேணாம்ப்பா, நீ வச்சுட்டு பா திரும்ப. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறான். என்னடா கோபால, அப்படித்தானே? எங்க சீனியரு. ஆமா சார், மிஸ்டர் பர்ஃபெக்ட். நீங்க எல்லா டவுட்டையும் தீக்கிறது இவர்தான். ஹியூமன் டிக்ஷனரி இவர்தான். ஸோ ஆல் டவுட்ஸ் இவர்தான் கிளியர் பண்ணுவாப்ல. அவர் நிச்சயம் அடிப்பாப்ல. என்ன அடிப்பலண்ணே, என்ன காப்பாத்திக்கிற அளவுக்கு தெரியும். 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. அதான் பரதனை சொல்லி தருவார்ல. அப்புறம் பரத் இருக்காப்ல, கொஞ்சம் பெரிய கை கிடையாது. இப்போ இல்ல விக்கி சொல்லி தரேன்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கே சொல்லி தர. நீ அது எங்களுக்கே சொல்லி தர மாட்டீங்களா? அப்புறம் சுறா படம் தான். இதுக்கு ஓரமா நீ பாட்டு கட்டேன் இருக்கியா? யோகி இப்போ சித்தப்பா பையன் மாதிரி இருக்கா. யோகி பாபா மாதிரி நான் இருக்கேன். சொல்ற நூடுல்ஸ் மாதிரியே நெளிற டைம் இல்ல, சொல்லு. மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி சொல்ற, தெரியாதா? மினி பட்ஜெட் யோகி பாபு கைஸ். நான் அப்படியே இருக்கேன். எச்சிக்கலர் நாயிடா. யாரை சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சு. கல்யாணம் ஆச்சுல உனக்கு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு கைஸ். இதெல்லாம் கேட்டாங்க. கல்யாணம் ஆகி 10 புள்ள இருக்கு. மிஸ்டர் டீச்சர், என் வெளி சொல்றேன்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? 10 புள்ள பெத்து சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ரெண்டு கிட்ஸ். கல்யாணம் ஆகல. மொத்தம் 2 கிட்ஸ். ஆனா கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. ஆனா 2 கிட்ஸ் இருக்கு. 2 கிட்ஸ். எல்லாத்துக்கும் தெரியும், ஏரியா எல்லாத்துக்கும் தெரியும். கல்யாணம் பண்ணாமே புள்ள பெத்து ஊருக்கே தெரியும். லவ் மேரேஜ். இது லவ் மேரேஜ்.
லவ் மேரேஜ். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். மனசுல சொல்றேன் மைக் இருக்கா மாட்டி விட்டுருங்க. சொல்லலன்னா வீட்டுல பொண்டாட்டி அடிக்கும். அதனால இங்க இப்படி சொல்றாப்ல. ஆமா இல்லன்னா எனக்கு ஆகலன்னு ஆவலன்றப்பா வீடியோ ரெக்கார்ட் ஆகும், வீடியோ எவிடன்ஸ் வரும். ஆச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி. சமூக வலைதளம் எல்லாம் போட மாட்டீங்கல்ல அதெல்லாம். சமூகமே பார்த்துட்டு இருக்கு இப்போ. கண்டிப்பா வரும்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே, ஏதாவது சொல்லுங்கண்ணே. எங்களை பத்தி எங்களை பத்தி டிஎம் பத்தி. ஆனா மரத்தை பத்தி சொல்லுங்க. மரத்துக்கு எத்தனை அஃபேர்ஸ் இருக்கு எல்லாம் சொல்லுங்க. வீட்டுக்காரன் பார்க்க போறாரு. அது மட்டும் எனக்கு கிடையாதுயா. அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குன்றாரு போல. இந்த கெத்து படம் வந்து இது இருக்குல்ல, ரப்பர் பந்து படம், அது வர மாதிரி தான் அவன். ஆமா யாரு விளையாட போறதுக்கு கூட்டுக்காரன். கிரிக்கெட் ஆடுறதுக்காக அடி வாங்குறது கிரவுண்டுக்கே வந்து அடிச்சு இழுத்துட்டு போதாமே வீட்டுக்காரமா. அது உண்மைதான்யா. கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கான். இன்னும் 2 பிள்ளை வந்துட்டாப்ல. தொப்பை வேற வந்துருச்சு. சத்யராஜ் ஒரு படத்துல கூட்டு யாரு ஒரு படத்துல கூட்டு போவான்ல ஒரு ஆளு, என் பொண்டாட்டி பேரை மட்டும் பேட்ல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே அந்த கட்டையால அடிச்சு பிச்சு போத்துறேன். அது மாதிரி எழுதிட்டு போயிருப்பாரு. ஃபீல்டிங்கா பவுலிங்கா? ஃபீல்டிங்கா போலீங்க. ஃபீல்டிங்கா பவுலிங்கா? ஃபீல்டிங். நான் இன்ட்ரோவா? மிஸ்டர் பர்ஃபெக்ட். இல்ல மிஸ்டர் பர்ஃபெக்ட். ஹியூமன் டிஸ்கவரி. கோரஸா வருது. அவன் பெருமைப்படுத்தி சொல்றானே. आहा हम आपके रेनकोट फैमिली वर्दरा। நமஸ்தே. पिस्ते इस मंदिर का पंडित कौन है? कौन है सामा? அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளிய வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. ஓ कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. அச்சா வேணு சாஸ்திரி. ஆமா ஆமா. என்சைக்ளோபீடியா. ஆனா உண்மை சார், எத்தனை மணிக்கு இருந்துச்சு டவுட்னு கேட்டாலும் மனுஷன் தளராம சொல்லுவாங்க. இவர் யார் தெரியுமா? இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்கள இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா? யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு அந்த ஆளு. இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பேச முடியாது சார். அது நான் சொல்லுங்க, நம்மள முழுசா பேச விட்டுட்டு என்ன ஆன்சர் ஆன்சர் பண்ணுவார் சார். அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மள பேச விட்டு வேடிக்கை வைப்பாரு சார். அந்த மாதிரி அண்ணன். கைஸ் வீடியோ எங்கயாவது காரை ஸ்டாப் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். ஆமா கண்டினியூ பண்றோம். ஷூரா கண்டினியூ பண்றோம். ஆமா ஆமா. அப்ப அவரோட அஃபேர்ஸ் கணக்குலாம் சொல்றோம். அப்ப அவரோட ஆபீஸ் கணக்கு ஆபீஸ்ல ஒண்ணுமே கிடையாதுயா. நீங்க திருமணத்திற்கு முன் பல பெண்களுடன் பல ஹோட்டல்களில் உல்லாசமாக இருந்திருக்கலாம். ஊழல்கள் செய்திருக்கலாம். துணைக்கு வந்திருக்கலாம். ஊழல்கள் செய்திருக்கலாம். இவரு செய்திருக்கலாம். வீட்டுக்காரமா வந்து வீடியோவில் பார்க்கும்போது பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்துக்க கூடாது. மன்னித்து விடவும். நீங்க சொல்லுங்க ப்ரோ. மன்னிச்சு விட்டுறணும் தானே ப்ரோ? மன்னிச்சு விட்டுறணும். சரக்கடிக்கவே உள்ள பேசுறீங்களே. நன்றி வணக்கம். அண்ணா ஏன கண்ணாடி கழட்டிட்டீங்க? போடுங்க நல்லா போடுங்க. சும்மா தான் பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கு நல்லா இல்ல கழட்டிருக்கேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாய்ஸ் மட்டும் தான் வருது. அவன ரெடியா? நல்லா கழட்டி இருக்கு. இல்ல நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறேன். ஜிவிஎம் எது என்னது? வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன். நீங்க ஃபுல்லா ஏதோ பேசுங்க. ஜிவிஎம்மா ஜிவிஎம் சார் சொல்லுங்க. இதுல யார் டேலண்டட் இல்ல மல்டி டேலண்ட் அதெல்லாம் வெளிய காமிச்சிட்டு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பின்னாடி பொருள் வித்தெல்லாம் காட்டுவான் சார். விக்னேஷ் ஆடி நீங்க பார்த்தது இல்லையே? அவனே பார்த்தது இல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? உனக்கு இது மாதிரி பேங்க்ல வேலை செய்யற மாதிரி வேணுமா? கடைசி பார்த்தா இல்ல கிராமத்துலலாம் கிளைவிகளுக்கு கண் ஆபரேஷன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. எல்லாம் கண்ணாடி போட்டு தெரியுங்க. இந்த கண்ணாடி அதுவும் தெரிஞ்சுக்கலாமா? இந்த இந்த கண்ணாடி தெரியாது எனக்கு. யாரு ஓண்டதே வாங்கி போட்டேன். என்னது இல்லையே இது என்னது இல்லையே. நல்லா இருக்கணும் கண்ணாடி சார். அங்க அப்ப காலை நானும் சார் தான் ஸ்மார்ட்டா இருக்குமா? இல்ல சொல்லி அசிங்கப்படுத்தீங்களா? சார் இல்ல நாங்க அப்பவே எதுவும் பேச மாட்டோம்னு உங்களுக்கு எடுத்துக்கிறான்.
விவரமா இருக்கு நீ. ஏன்னா என்னடா நான் உண்மையை தானே சொல்றேன். பொய் அம்பிட்டு வாய் பேசுறது பூரா பொய்யுங்க. எதுதான் உண்மையை பேசுவான். கண்ணாடியை பாருங்க. அந்த பக்கம் மனம் இருக்கும். அதெல்லாம் இங்க பயிர் பண்றாங்க. ஏலரிசின்னு சொல்லிட்டு நீளமா. ஏலரிசி அது நல்லா அதுதான் நிறைய இருக்கும். ஏலரிசி சின்னதானே இருக்கும். ஆமா சின்னதா இருக்கும். ஏலரிசி சின்னதா இருக்கும். ஏலரிசி இல்ல நான் ஏலரிசி சின்னது நம்ம வேற சைஸ் தான் இருக்கும். இல்ல ஏலரிசி தான் துண்டா இருக்கும். இன்னொரு நீட்டமா இருக்கும்ல, நேந்திரம்பழம் மாதிரி. எங்க போறோம் திருப்பி எங்களே கேக்குறேன். எங்க பேசுறோம் சாப்பாடு. ஆனா கடை இருக்கு சார். இருக்கு சார். சாப்பிடலாம் சார். கைஸ் இப்ப நாங்க சாப்பிட போறோம். ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம். பரதன கேட்ட வாத்துக்கறி இருக்கு. மாத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. வாத்துக்கறி சாப்பிடுறதுக்கு. காலையில வாத்துக்கறி இருக்கும். அது 4:30 மணிக்கு வரோம் நாங்க. கை எடுத்துக்க. ஒர்க் ஆன்ல இருக்கா? நீங்க சாப்பிட போடுவேன்னு நினைக்கிறேன். தோசை ஊத்துறது யாருன்னு பாரு. மணப்பெண் தோழிகள். இதுக்கெல்லாம் நல்ல வீடியோ கமெண்டா போடு. சரியா? அவங்க கீழே போடுறான். ஸ்டாரா போடுவானுங்க. ஸ்டாரா போடுவாங்க. அது என்ன என்ன நாமக்கல் வந்துட்டோமா? வந்தாச்சு. சார் அப்படியே திரும்பி பாருங்க. இவர் தான் சதீஷ் அண்ணா. எங்கயா இங்க திரும்பின பர்ஃபார்மர். அங்க பாருண்ணே. என்ன பாக்குற? கேமரா அங்க இருக்குண்ணே. மைக்கு தான் இங்க இருக்கு. தெரியுதுடா நீ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் கிடைச்சனா ரிசீவர். சரி பரவச உலகம் வந்தாச்சு. சரியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அங்கே ஒரு ஆள் தனி மனுஷனாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இதுதான் இந்த பரவச உலகம். எல்லாம் விட்டு போடுறாங்க சார். கல்ல விட்டு போடுறான் பிரியாணி சாப்பிட. இது மண்டை கோளாறு பிடிச்சிருந்தானையா? மண்டை கோளாறு. இதுக்கு மேல அசிங்கம். தூக்கல போய் தொங்கிரு. இந்த மரத்துல தொங்கு. இந்த மரத்துல தொங்கிரு. இந்த மரத்துல தொங்கிரியா? தொங்கிரு இந்த மரத்துல. பத்தாதுதான். கயிறு இல்லையே. ஜட்டி இருக்கா? 5 ஜட்டியை ஒன்னா கழிச்சு தொங்க விட்டுருங்க. சமாளிக்கிறான் பாருங்க.
காஸ்ட்லியான பர்சனு. HDFC லைஃபோட CEO பாலாஜி, மிஸ்டர் பாலாஜி. இந்த பாட்டே போட்டு விட்டு நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி. பாரு அவ்வளோதான் இருக்கு. என்ன சொல்லு கேமரா வேணாமா வரலையா? உன்னை கட் பண்ணிடுறேன் எல்லா வீடியோலையும். என்ன கட் பண்ண ஒன்றும் ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிகிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா எத்தனை கையில் இப்பயே போடுறேன் வா போலாம். சார் சார் அந்த மாலை சார். வேணாம். மோளம் சார். வேணாங்கிறேன் ஒரே ஒரு மோளம் சார். பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லாவே இல்லை. மைக்கே இல்லை எப்படி கேட்கும்? கேட்க சரி பேசு. நல்லாவே இல்லை. இங்கே என்ன பிடிச்சிருந்துச்சா? இங்கே ஏதாவது பொண்ணுங்க நல்லா இருந்துச்சான்னு கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை. இவர் தானே பிடிச்சாரு. ஏய் இங்கே ஏதாவது பொண்ணுங்க நல்லா இருந்துச்சான்னு கேட்கணும், வேற ஒன்றும் இல்லை. அது அவர் தானே கேட்கணும், பிடிச்சது தான் கேட்கணும். இந்த வாட்டர் கேமில் பாட்டு கேட்கணும். பாட்டு கேம்ல பொண்ணை உசார் பண்ணிட்டான். பாஞ்சதில்ல பாஞ்சு அவர் பேர் பரத். மிஸ்டர் இந்த அண்ணனா அண்ணா இதை சொல்லேன். குட் மார்னிங்கே சொல்லேன். ஏதாவது சொல்லுண்ணே டக்குன்னு சொன்னேன். அப்புறம் பேசு. இளையதளபதி கூப்பிடுறாரு. போக்கிலியா இல்லை இவங்க அசினாக்கும் நீ தளபதி தப்பு இல்லை. அப்படிதான் சொல்றேன். போக்கிலியா ஏய் பிரகாஷ் ராஜ் சும்மா அவனோடது அசினா. ஏய் டஸ்ட்பின் மாதிரி இருக்காங்க. அசின் நினச்சிக்க கொண்டுருவோம். வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. ஐ எம் ஜஸ்ட் 30 years old. 2 வயசு குறைஞ்சிருச்சு. உள்ள வா. அசினை கூட்டு. ஏ புள்ள அசினு. நீ அழகு குஞ்சா இருக்கீங்க. நீங்க எப்படியா மைனர் குஞ்சு மாதிரி? உன் பக்கத்துல எல்லாம் அப்படி இருக்கேன். இவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. இங்க பாருங்க போன்ல ஃபில்டர் பாத்து ஃபில்டர்ல இருக்கு. சாரி தப்பா எடுத்துக்காத. ஃபில்டர்ல Emotional, damn it. எங்க போலாம்? சார்ஜர் வச்சிருக்கியா? ஏய் கார்ல போடுங்க உங்களுக்கு இருக்கு. பிங்கா சி டைப் சார்ஜர் வச்சிருக்கீங்க. வீரா நவரு. இவன் யோ நான் இங்க கேம் யோ இங்க பாரியா. ஸோ கைஸ் இதான் அதோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 15-20 வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அது போக சில அந்த ரோலர் கோஸ்டர் ரைடர், குழந்தைங்களுக்கான அந்த ரைடர்ஸ் எல்லாமே இருக்குங்க. வருங்க வரும்போது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேக்லேயே வச்சு கொண்டு வந்துடலாம். செக்கிங் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் சாப்பாடு எல்லாமே நீங்கள் வந்து பேக்கில் வச்சே கொண்டு வந்துடலாம். பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன சாப்பாடு தயவு செஞ்சு சொல்கிறேன், இங்கே வாங்காதீங்க. சாப்பாடு ஒஸ்ட்டு. பிரியாணி வாயிலே வைக்க சைக்கிளா 140 ரூபாய்க்கு அது வேஸ்ட்டு. சிக்கன் வேகவே இல்லை, சாப்பாடும் வேகலை. இங்கே திரும்பியம்மா எங்க எப்படி பேசணும்னு தெரியாது அங்கிள். இப்ப கூட நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்றேன். இது சரியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சிங்கங்களை இறங்கிருச்சு. அப்புறம் பேச மாட்டாங்க. அக்கா நல்லா வச்சு விடுங்கக்கா. எல்லா திசையிலையும் பறக்கிற மாதிரி, வடக்கு கிழக்கு எல்லா மேற்கு எல்லாத்துக்கும் பறக்கணும். வரத்த என்னடா இது மரண மீது கண்ணா தெரியுது.
ஒரு பக்கம் தூக்குது. ஸோ அடுத்து எங்கே போகிறோம்? ஒரு கேம். நண்பர்களே, சின்ன சேனலு அது ஜிபி முத்து மாதிரி. அப்படியே ஒருத்தரா வாங்கலாம். நல்லா செந்தில் மாதிரி வரான் பாரு. ஃபைனலாக கிளம்பிட்டோம் திருச்சிக்கு. ஸோ திருச்சி போயிட்டுருக்கோம். ஆன் தி வே ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக போகிறது தான் வீட்டுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகிடும். நாங்கள் ஒரு 5:30 கிளம்பணும். 5:30 மணிக்கு கிளம்பணும். 9 மணி ஆகிடும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு முன்னாடியே இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன் கமெண்டில். ஸோ இன்கேஸ் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் கொலீக்ஸோடையோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நிம்மதியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், உங்கள் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் ட்ராவல் பண்ணுறது. ஸோ எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சடா? ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லை அண்ணனுக்கு ராஸ்கல். சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலனுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.